முதல் அந்த வரம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சுதான் மற்றதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடவுள் வார்த்தையை உன்னிப்பாய் கவனமாய் கேட்கிறது ஒரு வரம். அங்கதான் மற்றதெல்லாம் செயல்படுது. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் வசனத்தை கேட்கறதுனால. நம்ம பார்த்தோம், இயேசுடைய வாயில் வந்த சில முக்கியமான சில வார்த்தைகளை வைத்து தான் நம்ம பிரசங்கத்தை கொஞ்சம் துவங்கணும். அதில் அவர் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை பிதா என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினார். அதற்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் அவர் பிதா பிதா என்று சொல்கிறாருன்றதை நம்ம படித்தோம். எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார்ன்றதை நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். அவரால் தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அவர் தான் எனக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலும் கூட நான் அவருடைய சித்தத்தை செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பிதாவை கனப்படுத்துகிறத ஒரு தலைமை பண்பை, தலைமையின் கீழே செயல்படுகிற அந்த அற்புதமான அந்த காரியத்தை, சிலுவையின் மரணம் பரிந்தும் தன்னை தாழ்த்தினதை நாம் அதிலிருந்து நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் ரெண்டாவது வார்த்தை, அவர் அதிகமாக தான் யாருன்றும் தான் என்ன நினைக்கிறேன் என்றும் எதுக்காக வந்தணும் எதை சொல்லணுன்றதில் ரொம்ப தெளிவாக அவருடைய வார்த்தையை பார்த்தோம் இல்லையா. அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் அவர் முதல் தான் யாருன்றதை வெளிப்படுத்துகிறாரு. என்ன அப்புறம் எதை சொல்லணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். நான் எதுக்கு வந்தேன் என்றதை அவர் முக்கியப்படுத்துகிறார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் கூட நம்ம எதை சொல்லணும், எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஜீவனை கொடுத்து வாழ வைத்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை எப்படி நம்ம அறிந்து கொள்கிறது? இதே வேதத்தை வைத்து தான் தேவன் என்னை யார் என்று சொல்கிறார், எதை நம்ம சிந்தித்து எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க வந்திருக்கோம். அதை தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோம். அதில் இயேசு நம்மை பற்றி குறிப்பாக 2 காரியத்தை அவர் குறிப்பாக பேசுகிறத பார்க்க முடியும். ஒன்று, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறார். அந்த உப்பினுடைய மேன்மையான காரியங்களை பார்த்தோம். உப்பு எவ்வளோ இந்த பூமிக்கு முக்கியமாக இருக்குது, அதனோட குணாதிசயங்கள் என்ன, அதுபோல் கடவுள் நம்ம அதோடு இணைத்து பேச, அதுபோல் நம்ம இருக்கணும் அந்த உலகத்தில். நீங்கள் உப்பாக தான் இருக்கிறீங்க என்பதை அவர் பேசினார் இல்லையா. அப்போ உப்பு அந்த உலகத்தில் ஒரு பெரிய அது ரொம்ப முக்கியமான பொருள், ஆனால் விலை குறைவான பொருள். ஆனால் அந்த உப்பை ரொம்ப யாரும் கனப்படுத்துறதில்லை. ஆனால் அதுதான் பெரிய வேலை பண்ணுது. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போது அதை பற்றி படித்தோம். அது போல் தான் அந்த உலகத்தில் அந்த உலகம் நம்ம ஒரு மாதிரி பார்த்தா கூட நம்மள உலகமே இல்லை. நம்மள இந்த உலகம் நாரி போயிடும் இல்லையா. 4 பேராக நம்ம திருத்தலைன்னு வச்சுக்க, உலகம் பாவத்தில் விழுந்து கெட்டு சீரஞ்சு போயிடும் இல்லையா. ஒரே ஒரு நோவா இல்லைன்னா என்ன இருக்கும், அந்த நோவாவும் ஆண்டவருக்கு உண்மை இல்லைன்னா மனித குலம் அழிந்து போயிருக்குல்ல. இந்த ஒருத்தரால் தான் அந்த மனுக்குலம் காப்பாற்றப்பட்டது. இப்போ நம்ம எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அதை நம்முடைய முக்கியத்துவத்தை குறித்து படித்து வருகிறோம். இப்போ நம்ம படிக்க போகிற வசனம் அது வசனம் தான். அதில் அடுத்த வசனம், முதல் நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாயிருக்கிற சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் நீங்கள் உலகத்துக்கு ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு உப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்து வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமாம். அப்போ வெளிச்சத்தை குறித்து கொஞ்சம் நம்ம வெளிச்சமாக இருக்கிறோன்னு என்ன, நம்மளுக்கு சில புரியும். இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சிக்கும் போது, உலகத்துக்கு என்ன வெளிச்சமாக வைத்திருக்கிறார். எனக்குள்ள இருள் இருக்குமானா, நானும் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தால் இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம் இருக்க முடியுமா? இப்போ வெளிச்சத்தை நான் எனக்குள்ளே அந்த வெளிச்சத்தை எப்படி கொண்டு வர்றது? வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு அவர் சொல்லிட்டு, ஆனால் வெளிச்சமாக அநேகர் இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தோம், அவங்களும் இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் உங்களுக்குள்ளே வெளிச்சம் வரலை? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து கவனிக்க போகிறோம். எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட இப்படி சொல்லுது. பவுல் இதை எழுதுகிறார். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். முற்காலத்திலே அந்தகாரமா இருந்தீர்கள். அந்தகாரம் அதாவது கும்மிருட்டு, வாழ்க்கையே கும்மிருட்டு, எந்த திசையும் தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எதையும் யோசிக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்தகாரத்தில் இருந்தீர்கள்,
இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப அவரும் சொல்றாரு, பவுலும் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம்னா வெளிச்சம் என்றா நீங்களே வெளிச்சமா இருக்கிற, உங்களால் அநேகர் வெளிச்சம் பெறுகிறார்கள். இயேசு சொல்றாரு யோவானை குறித்து, கொஞ்ச காலம் நீங்கள் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூர்ந்தீர்கள் இல்லையா? அப்படின்னா அவன் சொன்ன அந்த நீதியின் போதனைகள், பாவத்தை விட்டு வெளியே வாங்க, மனம் திரும்புக என்ற அந்த போதனைகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெளியே வந்து அங்கே பாவ வாழ்க்கையை விட்டு. அந்த போதனை தான் வெளிச்சத்தின் போதனை. அந்த வெளிச்சத்தில் நீங்கள் கொஞ்சம் களி கூர்ந்தீங்க இல்லையா அப்படின்னா, அதுக்கப்புறம் இயேசு வர்றாரு. அவர் நிரந்தரமான வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும்படி இயேசு உலகத்தில் வந்தார். அன்புன்னு அந்த உலகத்துக்கு தெரியாது, நீதின்னு தெரியாது, பரிசுத்தன்னு தெரியாது, இரக்கன்னு தெரியாது, மனித நேயன்னு தெரியாது. அந்த காணாத கடவுளை அவங்க இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய அன்பும் புரியாது. உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்தார். ஒளியாக வந்து அநேகரை வெளிச்சமாய் மாற்றி விட்டு போயிருக்கிறார். உலகத்தில் நம்ம அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் வைத்திருக்கிற ஆண்டவர். வெளிச்சம். ஆமாம், வேதத்தில் 2 பகுதிகளை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கு. ஒன்று, தேவன் யார், தேவன் எங்கே இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறாரு, அவருக்கு எனக்கு என்ன உறவு தொடர்புன்றதை நம்ம வேதத்தில் படிக்க வேண்டிய முதல் பாகம். இரண்டாவது பாகம் என்ன, தேவன் என்னை ஏன் ரட்சித்தார், எதுக்கு இங்கே வைத்திருக்கிறார், நான் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், என் வாழ்க்கையில் எதை நான் செய்து முடிக்கணும், என் கொடுக்கப்பட்ட வேலை என்ன. இது 2வது பாகம். இது ஆமாம். முதலாவது பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். முதல் பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கர்த்தர் அது கொடுப்பார், இது கொடுப்பார். ரொம்ப ஆண்டவர்களை வரும்போது உற்சாகமாக கடவுளை வந்து அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த பாட்டு ரொம்ப நல்லா போகும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 2வது பாட்டு கொடுங்கள் என்று வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பாட்டு 2வது பாட்டு தான் ரொம்ப படிக்க வேண்டியது இல்லையா? கொடுக்கறது, கடவுளை கை இழக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கடினமான உபதேசங்கள். இது முதல் பாட்டை படித்து நம்ம 2வது பாட்டும் படிக்கணும். 2வது ஆமாம், தேவன் யார், தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரு, என்ன கொடுப்பாரு, எதெல்லாம் நம்ம படிக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது நான் அவருக்காக என்ன செய்யணும், உலகத்தில் நான் என்னவா இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, இந்த உலகத்துக்காக என்னுடைய பங்கு என்ன, இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக என்னுடைய வேலை என்று நம்ம 2வது பகுதியை படிக்கணும். 2வது அப்போ தான் அங்கே கிறிஸ்துடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. நிறைவு. ஆமாம், ஃபஸ்ட் பார்ட்லேயே நின்றுடக்கூடாது. இங்கேயே கர்த்தரை, நான் சைக்கிளில் வந்தேன், இப்போ பைக்கில் வரேன், காரில் வரேன், சந்தோஷம், அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் முதல் பாகம் நிறைவேறணும். நிறைவேறினது 2வது பாகம் வர முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். முதல் நீங்கள் வெளிச்சத்துக்குள் வரணும், நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் சமாதானமாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு உயர்வு வரணும், உங்களுக்கு மேன்மை வரணும். இது முதல் பார்ட். இது அது கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். அதுக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் அதை தாண்டி இன்னொரு பாட்டு இருக்குது. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு. இந்த உலகத்தில் தேவன் என்னை ஏன் வைத்திருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்துரு, எனக்கு இந்த கிருபை கொடுத்துக்கிறார், எனக்கு இந்த தாளந்தை ஏன் கொடுத்துருக்கிறார், இந்த உயர்வை ஏன் கொடுத்துருக்கிறார், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எதற்கு கொடுத்துருக்கிறார். இது 2வது பகுதி. இதையும் இதை படித்து இதை நம்ம நிறைவேற்றும் போது தான் ஒரு கிறிஸ்தனுடைய அவனோட வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. நிறைவு கடவுள் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை உயர்த்தி, அவனை கொண்டு ஏதாக அந்த பூமியத்தில் செய்யும் போது தான் அந்த வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆண்டவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு ஒரு சல்யூட் போட்டு நாத்திக்கம்னா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போகிற ஒரு வாழ்க்கை தெய்வம் நமக்கு வைக்கல இல்லையா? சிலர் வராங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, கால் வலிக்குது ஐயா, இந்த ஜெபம் பண்ணி விட்டுருங்க ஐயா. இவங்க எப்போவுமே ஜெபம் பண்ணி விட்டுனே இருக்கணும். இவங்க வந்து இன்னும் முதல் பாட்டுக்கு வரல. முதல் பாட்டு, தேவன் என்னை சுகமாக்கி இருக்கிறார், தேவனிடத்தில் நேரடியாக நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு இன்னும் தெரியல, நான் கேட்டால் தேவன் தருவார், எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காய் பாடுகளை சகித்திருக்கிறார், எனக்காக ஒரு தழும்புகளை பட்டுகிறார், தழும்புகளால் குணமாகன, நான் எனக்காக ஒருவர் ஜெபிச்சு சுகமாகிறதில்ல, அவர் எனக்காய் செய்த அந்த கல்வாரியில் செய்த அந்த காரியத்தை நான் விசுவாசித்து நேரடியாய் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் முதல் பாட்டு. இப்போ அதுவே நிறைய பேருக்கு புரியல.
ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி விட்றீங்க, எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா உங்கள் ஜெப வாழ்க்கை எங்கே? உங்கள் ஜெபத்தின் மேலே எங்கே உங்களுக்கு விசுவாசம்? என் ஜெபத்தை கேட்பாருன்ற அந்த விசுவாசம் இல்லாதபடினால என்றைக்கும் ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு நல்ல நாள், ஒரு முக்கியமான நாள், ஐயா எனக்கு ஒரு இந்த மாதிரி நல்லது நடந்திருக்கு, இல்லை இது மாதிரி என்னோட பர்த்டே இருக்குது, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா, இல்லை நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், நீங்கள் அதை ஜெபம் பண்ணி துவங்க வைங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு அவங்கள கனப்படுத்துகிற ஒழிக்கார கடவுள் வைத்திருக்கிறார், அவங்களை கொண்டு வந்து அவங்கள வைத்து ஆரம்பித்து ஜெபித்து ஆரம்பிக்கு, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் தொடர்ந்து ஐயா கிட்ட ஜெபம் பண்ண தான் நடக்கும், ஐயா ஜெபம் பண்ண நல்லா ஆகிடும்ன்றது எப்போவுமே அந்த விசுவாசத்தில் வளரக்கூடாது. அது வந்து ஒரு ஆரம்ப காலம், ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும், ஏதாவது நடந்து ஆகணும், அது கரெக்டு தான், வேறு வழி கிடையாது, அது சரிதான். ஆனால் பல வருஷம் ஆய்கள் கூட நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாருன்ற விசுவாசம் உனக்குள்ளே வரலைன்னா, முதல் பாட்டு சத்தியமே உங்களுக்கு இன்னும் சரியாக புரியலை, இன்னும் அது விளங்கலை. என் தேவன் நீங்கள் சொல்ல தயாராகணும். என் தேவன் இப்படி தான் நம்ம சொல்லணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோட நடக்கிறார், என்னோட பேசுகிறார், என்னை உணர்த்துகிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் நீங்கள் சொல்லணும். அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு தான் அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து ருசிக்கும் பொழுது தான் அடுத்த பாட்டு, இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு தேவனுக்காய் நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யணும், தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறான்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது 2வது பாட்டு. இப்போ ஆண்டவர் நம்ம யார் என்று அழைக்கிறார்ன்றதை பார்க்குறோம். அதில் ஒன்று, நீங்கள் இந்த உலகத்துக்கு, ஆமாம், இந்த வெளிச்சமாக இருக்கிறத நிறைய படிக்கலாம். நம்ம அப்படியே இன்றைக்கி என்ன டைம் இருக்கோ அதை நம்ம இன்றைக்கி படிச்சுக்கலாம். சரி, வெளிச்சம்ன்றத இருள், வெளிச்சம்னு இருக்குன்னா ஒரு இருள்னு ஒன்று இருக்குது இல்லையா? 2 பாட்டு இருக்குல்ல, நரகன்னு ஒன்றுனா பரலோகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? பாவம்னா ஒரு பரிசுத்தம் இருக்குது, ஆசீர்வாதம்னா ஒரு சாபம் இருக்குது. இப்படி 2 பகுதிகள் இருக்கிறதுல, இப்போ இந்த நரகம், பாவம், சாபம், இது காரணக்கர்த்தா பிசாசு. எது? ஆமாம், அது அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம், அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம் அழைக்கிறது. தேவன் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். அன்பினுடைய, அப்போ இருளின் ராஜ்யம்னா ஒளியின் ராஜ்யம் தானே சொல்லணும், ஒளியின் ராஜ்யம் தான் அது. அன்பின் ஒளியின் ராஜ்யம், அன்பின் ஒளியின் ராஜ்யம். அப்போ நம்ம அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம், ஒளியின் ராஜ்யத்தில் வந்து இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இருள் என்பது என்ன? பகைமை, கசப்பு, பொறாமை, சாபம், பலகீனம், வியாதி, இதெல்லாம் இருளுக்குள் அடங்கு. அனைத்து தீமைகளும் சுருக்கமாக சொன்னால் அது இருள். அந்த இருளில் இருக்கிற அந்த ஜனங்களை அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், நம்மை வெளிச்சமாக இருக்கிறார். நமக்குள்ளே ஒரு இருள் இருக்குமானா, நம்மளே கசப்பு, நம்மளே பகைவு, நமக்குள்ளே ஒரு பொறா பண்ணால் நம்மளே இருளுக்குள்ளே இருக்கிறோம். சகோதரனை பகைக்கிறவன் அவன் இருளுக்குள்ளே இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒருத்தர் மேலே பகைமை வச்சுக்கிட்டு, ஒருத்தர் மேலே கசப்பு வச்சுருக்கிற, மன்னிக்கும் சுவாபம் இல்லாமல் மன்னிக்கவும் முடியலன்னா நாமளும் இருளுக்குள்ளே இருக்கிறோம். இப்போது நம்ம நாம் வெளிச்சத்துக்குள்ளே வரணும் இல்லையா? நாம் வெளிச்சத்தில் நாம் வெளிச்சமாக மாறினதான் உலகத்துக்கு வெளிச்சமாக மாறும். உலகத்துக்கு வெளிச்சமாக வர்றது 2வது பாட்டு. நாம் வெளிச்சமாக மாறணுமில்ல, நமக்குள்ளே இருக்கிற இருள் வெளியே போகணுமில்ல. நாமளும் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஒரே கவலை பிரதர், ஒரே வீட்டிலே சண்டை பிரதர், ஒரே மனசு வேதனையாக இருக்குது பிரதர், ஒரே பலகீனம் பிரதர், ஒரே நைட்டில் கெட்ட கனவாக வருது பிரதர், நைட்டில் அமுக்குது பிரதர். இன்னும் இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. என்ன இந்த இருளில் எந்த வெளியே நாம் வரணும், அதை தான் இன்றைக்கி பேச போகிறோம். எப்படி இருட்டுக்குள்ளே நாம் வெளிச்சமாக மாறுறது, முதல்ல அதை படிப்போம். வெளிச்சமாக இருக்கிறது அப்புறம் படிக்கலாம், வெளிச்சமாக இருக்கிறது அப்புறம் படிக்கலாம். சில வசனங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியாய் மாறுகிறார்கள். இப்போ நாம் எப்போ ஜீவ ஒளியாக மாற முடியும்? இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக.
அவருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக, அவர் சொன்ன சத்தியங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அந்த சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நாங்கள் ஜீவ ஒளியாய் மாறுகிறோம். இப்போ முதலாவது ஜீவ ஒளியாய் நம்ம மாறினா இந்த உலகத்துக்கு ஒளியாக நாம் இருக்க முடியும். அப்போ இந்த முதல் பாட்டை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள அந்த ஜீவ ஒளி வரணும். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது என்ன? அவர் சொன்னதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜீவ ஒளியாய் மாற முடியும். ஜீவ ஒளியாய் மாற முடியும். அப்போது நம்ம யார்? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவர்கள். வெளிச்சமாய் மாறணுன்னா நம்ம இயேசுவை பின்பற்றாமல் நம்ம ஜீவ ஒளியாக மாற முடியாது. இப்போ இயேசு உங்களை ஜீவ ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஆமாம் நானும் ஜீவ ஒளி தான். நம்ம போயிட்டோம். ஜீவ ஒளியை வாழ முடியுமா? வாழ முடியாது. ஜீவ ஒளின்னு சொன்னதால நம்ம ஜீவ ஒளியாக மாறினா அதுக்கான வேத வசனத்தின் விளக்கமும் இங்கே கொடுக்கப்பட்டு எப்படி ஜீவ ஒளியாய் மாற முடியும்னா அவரை பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஜீவ ஒளியாய் மாற முடியும். இப்போ ஜீவ ஒளியாக நம்ம ஆக்கி இருந்தாலும் கூட அவர் வழியில் போகும்போது தான், அவர் சத்தியத்தில் வாழும்போது தான் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? சுடர்களை விடுகிற ஒரு பிரகாசம் உள்ள நம்ம ஒரு விடிவெள்ளையை போல இல்லையா நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தில் 47, 48 வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அஸ்திபாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா பேஸ்மெண்ட் போடாத ஒரு கட்டிடம். கீழவே பேஸ்மெண்ட் எடுக்கிற அப்படியே மண்ணு மேலே வச்சு வீடு கட்டிடுது. அப்படியே ஒரு 2 அடியை 1 அடியில் அப்படியே வச்சு அப்படியே ஏற்றுப்பானு. அப்படியே ஏற்று மேலே கட்டுனா அது சரிஞ்சிடும், விழுந்துடும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டன்னு சொல்லியும் ஒரு அஸ்திபாரமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறபடினால அவர்களால் உண்மையான கிறிஸ்தவரை வாழ முடியல. அதை எழும்பி அவங்க பிரகாசிக்க முடியல. அவங்க உயர கட்டடங்கள் கட்ட முடியல. எழுந்து கடவுளுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாத அந்த ஏதோ கட்டுறாங்க, திருப்பி காற்று அடிக்குது, மழை அடிக்குது, வெள்ளம் வந்துடுது, அந்த வீடு விழுந்து போகுது. மறுபடியும் கட்டுறாங்க. இப்படி எழுந்துக்கணும் ஆண்டவருக்கு எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதுவும் அவங்க பண்ண முடியாமல் வாழ்க்கையே முடிஞ்சு போகிறது. அஸ்திபாரம் சரியில்லாதபடினால கிறிஸ்துவுக்காக அவங்களால எதுவும் செய்ய முடியல. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு 3 காரியத்தை இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். இது நம்ம ரொம்ப கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, என்னிடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், 2வது என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். இப்போ 3 கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு இந்த 3 காரியம் இருக்கணும். 1, ஆண்டவரிடத்தில் என்னிடத்தில் வந்து அநேகரிட அவர்கிட்ட வந்துடுறாங்க, அவர்கிட்ட வந்துட்டாங்க. நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் சன்ன எடுத்துட்டேன், ஆனால் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், அவர்கிட்ட வந்துட்டேன், ஏசுக்கிட்ட போயிட்டேன்ப்பா, நான் அந்த சபையில் சேர்ந்துட்டேன்ப்பா. ஓகே, வந்துட்டீங்க, நானும் சன்ன எடுத்துட்டேன், அவரோட சேர்ந்தேன். என்னிடத்தில் வந்து வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு, இது ஒரு பாட்டு. என்னது? அவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிக்கிறது, வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுது, வார்த்தையை கேட்கறது. இப்போது இது ஒரு 2வது படி. ஆண்டவரிடத்தில் வந்த அடுத்த பாட்டு நம்ம கடவுளுடைய வசனத்தை கவனிக்கிறவர்களை தேவன் என்ன சொல்லுகிறார் என்றதை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம கவனிக்கும் போது தான் நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றது அந்த வசனத்தை கேட்பதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணுன்றதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த 3வது பகுதிக்கு வரணும். முதல் நன்றாய் வசனத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் என்ன செய்யணுன்றதை நீங்கள் உணர முடியும். அப்போ 3வது பாட்டு, நிறைய பேர் வசனத்தை கேட்குறாங்க, அந்த ஒரு லெவலில் கேட்க வர்றாங்க, கேட்குறாங்க இல்லையா? ஆனால் உன்னிப்பாய் கேட்குறாங்களான்னு பார்த்தா தெரியாது, அவங்க தான் சொல்லணும். உண்மையில் அந்த வேர் ஊன்றிச்சா, உள்ளே போயிடுச்சா இல்லையா? இப்போ செடி முடிச்சா மாதிரி இருக்குது, கடகடன்னு வளருது, அப்புறம் பார்த்தா திடீர்னு காஞ்சி போகுது. ஏன்னா அந்த கற்பாறைகள் அது மேலே அது வளரும்போது வேர் உள்ளே போக முடியல.
அது வளரதான் நினைக்குது. ஆனால் அந்த வேறு மண் இலகுவாக இருக்கணும் இல்லையா? ரொம்ப சாஃப்டாக அந்த மண் தான் அந்த செடி வேறு சீக்கிரமாக கீழே இறங்கிடும். அப்போ தான் அந்த எவ்வளோ கீழே இறங்குதோ அந்தளவுக்கு தான் அந்த செடியோ மரமோ நல்லா மேலோங்கி வளர முடியும். நான் வேறு ஆழமாக உள்ளே போயிருக்கிறதுனால அந்தளவுக்கு வளர்ச்சி அடையும். அதுபோல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தை எவ்வளவாய் உள்ள ஆழமாக தன்னுடைய உள்ளத்தின் ஆழ் மனதில் பதிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் மேலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலே வர முடியும். எல்லாவற்றிலும் தேவன் சொன்ன விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை மாற முடியும். இப்போ உள்ளே போகலை அப்போது நல்லா கவனிக்கிறது தான். நீங்கள் உன்னிப்பாய் கவனமாய் கர்த்தர் என்னோட என்ன பேச போகிறாரு. சபைக்கு வர்றதில் முக்கியமான வேலை ஆராதனை, எல்லாம் சந்தோஷமான மகிழ்ச்சி நல்லா இருக்கும். ஆடி பாடி துதிக்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான அனுபவம். ரொம்ப முக்கியமான பகுதி சபையிலையோ அல்லது பரலோகத்திலேயோ ஆண்டவரை எழுந்து நின்ன ஒன்று எல்லாம் சைலன்ஸ் ஆகிடுவாங்க. பரலோகமே அப்படியே ஒரு அமைதி. ஏன்னா இப்போ ஏதோ ஆண்டவர் சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறேன்னு ஆவலாக கேட்பாங்களாம். இப்போ கடவுளுடைய வார்த்தை பரலோகத்திலே கனப்படுத்தப்படுகிறது. இந்த பூமியில தெய்வ சபையில் கனப்படுத்தப்பட வேண்டும். கடவுள் வசனம் போதிக்கிறாங்க. இந்த வசனத்தை போதிக்கிறவர் தெய்வ மனிதன். ஆனால் இந்த கேட்கிறவர்கள் நீங்கள் அதுக்கு நடுவாக ஒருவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு சத்தியத்தையே புரிய வைக்கிற விளக்கி கொடுக்கிற அவர் தான். எனக்கு புரிந்த விதத்தில் இங்கே சத்தியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் விதத்தில் விளக்கி கொடுக்கறதும் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நிலையில் உங்களுக்கு நீங்கள் புரிந்த அளவுக்கு தான் நான் பேசுகிறேன்னு இயேசு ஒரு வசனத்தை சொல்ல எனக்கு வாசித்தேன் காலையில். அப்போது அவர் ஒருவருக்கு ஒவ்வொரு புரிதல் ஒவ்வொருத்தருக்கு வேற மாதிரி இருக்குது இல்லையா? படித்தவங்கள புரிதலும் படிக்காத புரிதலும் அனுபவப்பட்டவங்கள புரிதலும் சிறு குழந்தைகளுடைய புரிதலும் இது எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான புரிதல் இருக்கிறது. இப்போ நான் ஒரு வசனத்தை இங்கேருந்து போதிக்கிறேன். எனக்கு புரிந்தது எனக்கு கொடுக்கப்பட்டது தான் நான் இங்கேருந்து பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தை நான் போதிக்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒருவர் உங்களுக்கு போதிக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. குழந்தைகளுக்கும் இதை புரிய வைக்கிறாரு, வயதானவங்களுக்கு புரிய வைக்கிறார், நடத்துகிறவருக்கு வாலிபர்கள் எல்லாருக்கும் இங்கே ஆவியானவர் என்ன பண்ண இந்த வசனத்தை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறார். எப்போ புரிய வைக்கிறார்? யார் கர்த்தர் என்னோடு பேசுவார்ன்ற தாகத்தோடு இந்த வசனத்தை கேட்கிறவர்களிடத்தில் ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்கிறார். கிரியை அவங்களோட தான் பேச முடியும். அதான் காது உள்ளவர்கள் கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமானது. நீ கேட்குற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உனக்கு தெரியுமா, கண்ணு தெரியாதவன் கூட ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வரான். கண்ணு தெரியல ஆனால் காதை வச்சுட்டு பெரிய காரியங்களை செய்கிறான். அது உன்னிப்பாக கவனிக்கிறான். அந்த சின்ன சிட்டிகை சவுத்தம், சின்ன சின்ன சத்தங்கள், உணர்வுகளை வைத்துக்கொண்டு அவன் கண்ணு தெரியாது ஆனால் சின்ன சின்ன உணர்வு அசைவுகளெல்லாம் வச்சு இனிமேல் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறான். அவன் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். கண்ணு தெரியும் கூட தோற்றப்படும். கண்ணு தெரிஞ்ச கூட உங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு நோட்டை கொடுத்து 10 ரூபா நோட்டா 20 ரூபா நோட்டான்னு கேட்டால் உங்களை நிச்சயமாக சொல்ல முடியாது. யாருன்னா அப்படி இருக்கீங்களா? நான் கொடுக்குற நோட்டை கண்ணை மூடிட்டு என்ன நோட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு கண்ணு தெரியாது ரொம்ப கரெக்டாக சொல்கிறான். அவன் என்ன அதில் கண்டுபிடிக்கிறதில்ல. தடி பார்த்து இது 10 ரூபா நோட்டுங்கிறான், 20 ரூபா நோட்டுங்கிறான். அப்போது அவனுடைய அந்த உணர்வுகள் கண்ணு மட்டும் தெரியல, ஆனால் ஒவ்வொரு நரம்புகள் உறவுகள் அந்த 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 உணர்வு எவ்வளோ தெளிவாக இருந்தால் அதை தொட்டவனை சொல்ல முடியும். அந்த சத்தத்தை கேட்டவனை என்னென்ன நான் சொல்ல முடியும், அவனுடைய உணர்வுகள்லாம் நல்ல வேலை. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா செவித்திறனால் நடக்கிறது. அதை தான் கேட்கிறதை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கன்ற. இப்போது கடவுள் வார்த்தையை நம்ம கவனமாக கேட்கும்போது அதுதான் நம்மளை உருமாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நம்ம வேறு மனிதர்களாக நம்ம மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் இந்த வசனத்தை கேட்கறது மூலம் நடக்கிறது. அதனால் சபையில் கடவுளுடைய வசனம் போதிக்கப்படும் பொழுது போதிக்கிறவர் யாருன்றது முக்கியம் இல்லை, போதிக்கப்படுகிறது கடவுளுடைய வசனம். அதை விளக்க பரிசுத்த அவர் இங்கே இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறார். இந்த மனநிலையில் கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறான்னு அமர்ந்து இருக்கும் போது நிச்சயமாக கடவுள் உங்களோட ஏதாகல நிச்சயமாக பேசுவார். இந்த 1 மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வர போகிறது, ஏதோ ஒரு சேஞ்ச் உண்டாக போகுது, ஏதோ உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட போகுது, ஏதோ ஒரு புது வழியை காட்ட போகிறது, ஏதோ ஒரு புதிய ஐடியா பிறக்க போகிறது, ஒரு புதிய சிந்தை இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான
ஒரு நேரமாக இருக்கிற இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம வாசித்தும் என் வசனத்தை கேட்டு என்னிடத்தில் வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி, அது வந்து வாசிங்க. ஆழமாய் தோண்டி ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆழமாய் தோண்டி, அதாவது கடவுளுடைய வார்த்தையை உள்ளான ஆழமாய் ஆவியில பதிக்கிற வேலை. அது என்னது? அந்த பூமியில் ஆழமாய் தோண்டி அங்கே பாறைகள் கற்களை வைத்து வீடு கட்டுகிறது என்பது என்ன குறிக்கிறது? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ளான ஆவி மனிதனில் அந்த வார்த்தையை கொண்டு போய் வைக்கிறோம் பாரு, ஒவ்வொன்றா வச்சு கட்டுறோம் பாருங்க. ஒவ்வொரு கல்லாய் பதிக்கப்பட்டு கட்டுகிற அங்கே பேஸ்மெண்ட் போட்டுறோம். உங்கள் பேஸ்மெண்ட் இருதயத்தின் ஆழத்தில் போடப்படணும் இல்லையா? மேலே ஓட்டு நம்ம கட்டிட்டு போகிறதில்ல. கடவுள் வார்த்தை ஒவ்வொன்றும் என் இருதயத்தின் ஆழத்தில் பதிக்கிறதா, ஆழத்தில் தோன்றி கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவனை காற்றடிக்கிறது, மழை அடிக்கிறது, பெருவெள்ளம் மோதுகிறது, 1000 பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியல, ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அதில் 3 தொடர்ந்து 21 வசனங்களை வாசிக்கலாம். கேளுங்கள், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். நம்ம அடிக்கடி பல காரியங்களை வாசிக்கிறோம். இந்த வசனம் நம்ம பலமுறை வாசித்து இருக்கிறோம். இது தெரியுமே, எனக்கு ஏற்கனவே வாசித்திருக்கு. தானே விதை விதைக்கும் ஒருத்தன் புறப்பட்டான். இது வழியருக்கு ஒன்று விழுந்துச்சு, ஒன்று முள்ளுகளில் விழுந்துச்சு, ஒன்று வந்து கருப்பாறை மேலே வழி விழுந்து போச்சு. இது தெரியுமே அப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வெளிப்பாடு கிடைக்காது. கடவுள் வார்த்தை எனக்கு தெரியுமே நினச்சிட்டிங்கன்னா வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள முடியாது. இதிலிருந்து இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார், இன்னைக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்கப்படாது. ஏன்னா ஒரு வசனத்தில் 1000 வெளிப்பாடுகள் இருக்குது. 1000 தோராயமாக சொல்கிறேன், 1000 வெளிப்பாடுகள் வசனத்துக்குள்ள இருக்குது. அதை திரும்ப 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 சொன்னாலும் புது 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 வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அன்னைக்கு சொன்னதை அதுக்கு யாரும் கேட்டுடுமே, இது எனக்கு தெரியும்னுச்சுன்னா அதுலேருந்து இன்னும் புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இது நமக்கு படித்த வசனங்களை தான், படித்தது தான் திரும்பி படிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? நம்ம கேட்டதுபடி நடக்க வேண்டியதான் முக்கியமானது. புது புதுசாக கேட்குறது 2வது இல்லையா? கேட்டதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் முக்கியமாக இருக்குது. புது புதுசாக கேட்குறது 2வது பாட்டு. அப்போது இது நம்ம கேட்டதே இருந்தாலும் இதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோமான்றது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம் வசனத்தை. இப்போ அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, சில விதைகள் வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறையின் நிலத்திலே விழுந்ததுனாலே, அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே, ஆழமாக மண் இல்லாதபடினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகிய ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. 100 பலன் கொடுத்தது. கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். முக்கியமானது இந்த வசனம். இப்போ சொன்ன 4 உதாரணத்தை சொன்னார்ல, அதை விட இந்த வசனம் முக்கியம். கேட்கிறவர் காது உள்ளவர்கள் கேட்க கடவன் என்று. கேட்க கடவர்கள். இதில் நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னா நல்ல நிலைமை மாற முடியாது. ஏன்னா இந்த 3 விதமான சரியில்லாத நிலத்தை நான் அந்த நிலத்தில் இருக்கிறேனான்னு நீ புரிஞ்சுக்கினா தான் நல்ல நிலைமை மாற முடியும். நான் எப்படிப்பட்ட நிலம்னு நீ புரிஞ்சுக்கலனா நீ நல்ல நிலைமை மாற முடியாது. அப்போ காது உள்ளவர் கேட்கல. இந்த 4 நிலத்தில் நீங்கள் யார்? வாசிங்க தொடர்ந்து. அவர் தனித்திருந்த போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவள் எல்லாம் ஓமைகளாய் சொல்லப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்கள் யாரு?
இயேசு சொல்ற வார்த்தையும் மதிக்காதவர், கனப்படுத்தார், அவர் பிறப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரு வார்த்தையை ஒரு பொருட்டாவை எடுத்துக்கொள்ள, இதுதான் புறம்பே இருக்கிறவர்கள். நீங்க புறம்பே இருக்கிறீங்களா, உள்ள இருக்கீங்களா? ஹலோ, வசனத்தை கவனிக்கிறவர்களா? அவர் வார்த்தையை கனப்படுத்துகிறலாம் நீங்க உள்ள இருக்கீங்க. அதை கவனிக்காதவர்கள் நீங்க புறம்பே இருக்கீங்க. அவங்களுக்கு ஊமைகளா சொல்லப்படுது, அவங்களுக்கு புரியாத மாதிரி பேசுறாரு. புரியாத மாதிரி, ஆமாம், அவங்க என்ன மதிக்கல, அப்புறம் என்னத்துக்கு அவங்ககிட்ட நான் பேசுனேன்? ஊமைகளால் புரியாத மாதிரி பேசுறாரு. புரிஞ்சவங்களுக்கு இந்த ஊமைகளாய் பேசி அது புரிய வைக்கிற. வாசிங்க தொடர்ந்து. அவள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? எப்படி அறிவீங்க? ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சத்தியம். இது புரிஞ்சுக்கலன்னா சீசர்களை பார்த்த இன்னும் கடினமான உபதேசங்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாரு. வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். நல்லா கவனிங்க. இப்போ கடவுளை வசனத்தை கேட்கும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்றீங்களா, அதை இழந்து போறீங்களா? பிசாசு எடுத்து போட முயற்சி பார்க்குறான். இங்கே ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு கடவுள் ஏதோ பேசினார், நம்ம என்னோட தொட்டார், உணர்ந்தார், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர் ஒரு வசனத்தில் ஒன்றை கற்றுக்கொண்டு போகிறீங்க. ஆனால் இந்த இடத்தை விட்டு போன உடனேயே இந்த காரியங்கள்லாம் மறந்து போகுது. வேற ஒன்று பார்க்குறீங்க, வேற ஒன்று பேசுகிறீங்க, வேற ஒரு கதை வருது, அதோடு இதை வருது. இந்த வசனமே உங்களை விட்டு போயிடுச்சு. வசனமே இவர்கள் தான் வழி அருகே இவன் பிசாசு வந்து என்ன பண்றான்? எடுத்து போடுகிறான். அப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா? ஐயா நல்லதா இருக்கு, சபையில கேட்கும் நல்லா இருந்தது, ஆனா அவள் தான் இங்க போனோன்னா மறுநாள் என்ன கேட்டேன்னு தெரியல, எனக்கு இந்த வசனமும் எதுவும் நான் இல்லை, அதுக்கு எனக்கு தொடர்பே இல்லைன்னா வசனம் அந்த பிசாசு எடுத்துட்டான். நீங்க அந்த நிலையில் இருந்தா உங்களை நல்ல நிலைமை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எவ்வளவு வசனம் கேட்டாலும் நீங்க கேட்டுன்னே இருப்பீங்க, அவன் எடுத்து போயின்னே இருப்பாங்க. உங்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. காலங்கள் கடந்து செல்லும், வாழ்க்கையில் ஒரு விளைச்சலும் ஒரு அறுவடையும் உண்டாகாது. அப்புறம் வசைங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இப்போ இன்னொரு 2வது வசனத்தை கேட்குற இன்னொரு கும்பலை காட்டுறேன். இவங்க 4 பேரும் யாரு? சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். புரிஞ்சுக்கிங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனக்கு தான் பேசியிருக்கிறாரு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு இது புரியாத மாதிரி பேசுகிறா, அவங்களுக்கு புரியாத வெளியில் இருக்கிறவங்க. இப்போ இந்த சொல்கிற 4 ரகம் இங்கே இருக்குது, இந்த சபைக்குள்ளே தான் இருக்குது. சபைக்கு வருகிற ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிற கூட்டத்தில் இந்த 4 வகையை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வாசிங்க மறுபடியும் அதை. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா எடுக்கிறாங்க. அப்பா கர்த்தர் என்னோட பேசினாரு, எனக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் பேசினாரியா ஐயா, உங்க மூலமா கர்த்தர் சந்தோஷம். அது நல்ல விஷயம், பேசினாரு, ஓகே. அப்புறம் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், ஆமா, அது உள்ள போய் வேலை செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்கல. கேட்டுச்சிங்க, நல்லா இருந்தது, அந்த விஷயம் நல்லா இருந்தது, புரிஞ்சது, சந்தோஷப்பட்ட ஆண்டவர் என்னோட பேசினான்னு சொன்னீங்க. ஆனால் அது உள்ள போய் வேர் கொண்டு வேலை செய்யாதபடிக்கு கொஞ்ச காலம் மாத்திரம், கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கு, 1 வாரம் 4 நாள் அந்த வசனத்தை கேட்ட நல்லா இருந்தது. அப்புறம் நிலைத்திருக்கிறார்கள், கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து இருக்கிறார்கள். அப்புறம் வசனத்து நிமித்தம் உபத்திரவமும், ஆமா, கடவுள் சொன்னபடி நடக்க முயற்சிக்கும் போது அதனால சில பிரச்சனை வருது. கடவுள் வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனால சில நமக்கு வந்து உபத்திரம் வரும்போது என்ன நடக்குது? துன்பமும் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள், உடனே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்கன்னு. கடவுள் வசனத்தை வாழ முடியாது போலக்கு, ஆண்டவர் சொன்னார் இது செய்யலான்னு பார்த்தோம், கட்சியில் இங்கே ஒரு தடை வந்துச்சு, இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு போது என்ன பண்ணுறாங்க? இடரல் அடைகிறாங்கன்னா ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அதுக்கு மேலே இவங்க கடந்து ஆவிக்கிற வழக்கில் கடந்து போகலாம், அங்கேயே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. இது ஒரு ரகம். வாசிங்க. இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இன்னும் ஒரு 3வது ரகம், வசனத்தை கேட்டும் உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கமும்
உலக கவலை ஒண்ணு, ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும், மற்றவைகள். எதை பார்த்தாலும் இச்சை என்றது அடக்க முடியாத ஆசை. இச்சைன்னு என்ன? நான் அதே மாதிரி வாங்கி காட்டுறேன் பாரு, நீ தான் வாங்குவியா? அதே கலரில் நான் எடுக்கிறேன் பாரு. அதை பார்த்து உடனே ஆசைப்பட்டு உடனே அதை அடைவதற்கு தீர்மானம் பண்ணுறது பாரு. இதுக்கு நேரம் போயிடும் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டே உலக கவலை, உலக கவலை. ஆமாம், அந்த உலகம் போய் என்னதான் ஆக போகுது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோமே, எவ்வளோ தேவைகள் இருக்குது, இது ஒரு பக்கம். இன்னொன்று உலக கவலை. ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் சம்பாதிக்கணும், அது ஒன்று, பெரிய ஆள் ஆகணும், இப்படி மேலே வந்துடணும், இது ஒரு பக்கம். இது பற்றி யோசனைங்கிறது, இதையே எப்படியாவது, இந்த உலகமே இப்படி தான் போயிட்டு இருக்கு. என்ன எவனை ஏமாற்றி ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டிடணும், இது ஒரு ஐஸ்வர்யத்தின் வைக்க, எப்படியாவது பெரியலாகணுன்ற அதுக்கான நேரம் மைண்டு பாருங்கள், அது போகுது. ஒன்று ஏதாவது குறித்த உலகத்தின் சம்மந்தமான காரியங்கள், இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம், போதை. மயக்கம் என்ன? போதை. போதைக்கிறன் போய் பேசுவேன், அவன் சொல்கிறது தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் போதைக்கு அடிமையாயிட்டான். நம்ம சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். அவன் ஞானி ஆகிடுவான். அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுவான். சொன்னதே வேற சொல்லிட்டு இருப்பான். இது ஒரு போதை. அப்போ அவங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்தோடனே மைண்டு ஃபுல்லாகவே ஐஸ்வர்யத்தின் மேலே போயிடுது. அப்புறம் மற்றவை பற்றி உண்டாகிற இது மற்றவை, இது வேற. என்ன எதை பார்த்தாலும் மற்றவைன்றது எல்லாமே பொருந்தும். அதில் ஏதோ ஒன்று பார்த்து ஆசைப்பட்டு அதே மாதிரி நம்ம வாங்கணும், அதே மாதிரி நம்ம அடையணும், அதே மாதிரி செய்யணும் சொல்லிட்டு உடனே அது மேலே ஒரு தனியாத அடங்காத ஆசைன்றாங்களே, அதுக்கு பேர் தான் இச்சை. இது வந்துட்ட பிறகு வசனத்துக்கு என்ன வேலைக்குது சொல்லுங்க? ஒரு பக்கம் ஏந்தவொன்னே ஏதாவது ஒரு கவலைப்பட்டுனுங்கிறது, இன்னொன்று என்ன பண்ணலாம், பெரிய ஆளாகிறதுக்கு இது பண்ணலாமா, அதை பண்ணலாமான்ட்டு, இது ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு, பணம் சம்பாதிருக்கு, அதே மைண்டு போகுது, அது ஒரு பக்கம். இன்னொன்று எதை பார்த்தாலும் ஆசை வந்துடுது. எதை பார்த்தாலும் ஆமாம், இதை மாதிரி வாங்கணும், அதை மாதிரி பார்க்கணும், இதை பார்க்கணும், எல்லாத்து மேலே ஒரு ஆசை, அடங்காத ஆசை வந்துடுது. எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, அனுபவித்து பார்த்துடணும், அதையே வாழ்க்கை. அதுதான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அனுபவித்து பார்த்துடணும், அதுதான் வாழ்க்கை. என்னத்துக்கு ஒன்று எதுவுமே அனுபவிக்காதுன்னு இருக்குது, வேஸ்டியா நீ. அவங்களாம் எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லா மேலே ஆசைப்பட்டுறாங்க, ஏதோ ஒரு வாட்டி அனுபவித்து பார்த்துடணும். இது ஒரு விதமான. இப்போ இந்த 3 காரியம் ஒருத்தக்கிட்ட இருந்தால் அவனுக்கும் வசனத்துக்கு என்ன வேலை இருக்கு? இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறன்னா சபைக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க வெளியில் இருக்கிற ஆளை பற்றி பேசலை, சபைக்குள்ளே இருக்கிற இந்த டீமை பற்றி தான் பேசுகிறேன். இது 3 டீம். 4வது டீம் ஒன்று இருக்குது, வாசிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நல்லா கவனிக்கணும். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 கிரியையை காட்டுது. 1 30 1 60 1 100 பலன் கொடுத்தது. அதாவது வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதை உள் வாங்கி கொண்டு அதை வேறு விடுவதற்கு தன்னுடைய மண் இலகுவாய் எப்படி அந்த வேறு ஆழமாய் எளிதாய் இறங்குகிறது போல அதை கேட்டு அப்புறம் ஏற்றுக்கொள்வது, தனக்குள்ளே வசனம் கிரியை செய்ய இடம் கொடுப்பது, உள்வாங்கி அது உள்ள வேறு விடணும். நல்லா அப்படி செய்யும்போது அது 30 60 100 பலன் கொடுத்தது என்பது அது வாழ்க்கையில அது கிரியையாய் வெளிப்படுகிறது. கிரியையாய் கேட்ட வசனம் வாழ்க்கையில செயல்படுகிறது. வசனத்தின்படி வாழ்க்கை மாறி இருக்கிறது. அது ஒரு 30% இருக்குது, சிலருக்கு 60 இருக்கிறது, சிலருக்கு 100% 100க்கு 100 அப்படியே வசனத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருக்கான். அதுக்கு உயிர் இருக்கிறது. அந்த ஒளியை இருளாக்க முடியும். உங்களுக்குள்ள வந்த அந்த ஜீவ ஒளியை உங்களுக்குள்ள ஒரு இருளை கொண்டு வந்து மறுபடியும் நான் திணிக்க முடியாது. திரும்ப பாவத்தையும் சாபத்தையும் இன்னும் வேதனையும் நோய்களையும் கொண்டு வந்து யாராவது உங்களுக்குள்ள அதை நடத்திட முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஒளி வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
ஜீவ வழியை அடைந்திருப்பான். மத்தேயு புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம் பெற்றவர்களை தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறப்பு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதை வச்சு தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. சரி, எதை வச்சு இதை பற்றி சொல்லப்படுகிறது? இந்த வசனத்தை ஏற்றுக்கணும்னா வரம் பெற்று இருக்கணுன்ற ஒரு வார்த்தை இங்கே இயேசு பயன்படுத்துகிறாரு. வசனத்தை ஏற்றுக்கிறது கூட ஒரு வரம் வேணுமா? ஆமாங்க, வேணுங்க. அல்லேலூயா. சில வசனங்கள்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், சில வசனம் கடினமாக இருக்கும். சில பேர் இயேசு விட்டு விலைக்கு போனாங்களாம். அவர் மாம்சத்தை சாப்பிட ரத்தத்தை குடிக்கணும்னா அது புரியல அவங்களுக்கு, அந்த விலைக்கு போயிட்டாங்களாம். அப்போ சொன்னார் இயேசு, சரி என்னப்பா நீங்களும் போகிறீங்களா? பாதி பேர் போயிட்டாங்களே, நீங்களும் போகிறீங்களா? அவர் சொன்னார், நாங்கள் எங்கேயே ஆண்டவர், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் வந்தேன். புரிய காட்டி கூட நீங்கள் சொல்கிற வார்த்தையும் ஒன்றும் ஜீவன் இருக்கிறது. இப்போ விளங்காவிட்டாலும் ஒரு நாள் விளங்கும். நீ சொல்கிறது எனக்கு சரியாக புரியாவிட்டால் கூட நீங்கள் சொல்கிறத மிக கரெக்டானது, அது ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, நித்திய ஜீவ வசனங்களை தான் நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு தெரியும். அதனால் புரியாமல் பாதி பேர் போயிட்டாங்க, புரியாவிட்டால் கூட நான் உங்கள் கூட தான் இருப்பாண்டவர். ஹல்லேலூயா. இப்போ புரியாவிட்டால் கூட கர்த்தருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கணவன் மனைவி உறவு பற்றி பேசி கொண்டு இருக்கிறாரு. அதில் பேசிட்டு வரும்போது, இப்போ கணவன் மனைவி விவாகரத்து பண்ணலாமா அப்படின்னு மோசே ஒரு சீட்டை எழுதி கொடுத்துருக்க, தழுதறி சீட்டை எழுதி கொடுத்து தள்ளலான்னு இருக்கிறது. அப்படி பேசிட்டு வரும் பொழுது அதை பற்றி அவர் சொல்லிக்கொண்டு வரும்போது அவர் சொல்கிறார், இப்படி இருக்கும் பொழுது புருஷனை பற்றி ஸ்திரியை பற்றி காரியம் இப்படி இருக்கும்போது புருஷன் விவாகம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன் இந்த கட்டிக்கின்னு அதை பெற்றுக்கின்னு அதுக்கு ஒரு பெல் அடிச்சா ஸ்கூலுக்கு போகிறது, சாப்பாடை தூக்கின்னு வருது, அதுக்கு வாழ்க்கையே முழுசையும் ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஓடுறதெல்லாம் இப்படி இருக்குது. அதனால அவங்க சொல்கிறாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்காம கடவுளுக்காக வாழ்ந்துடலாமே, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து. அப்போ தான் இயேசு இந்த வார்த்தை பேசுகிறாரு. இந்த வசனத்தை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, வரம் பெற்றவர்களே இதை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இது எதை குறிக்கிறது? அன்னகர்கள் என்பது ஆணும் இல்லாமல் பொண்ணும் இல்லாமல் பிறக்கிறவர்களை இது அன்னகர் என்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிறப்பிலேயே சிலர் பிறப்பில் பிறந்துடுறாங்க, அது ஆணும் இல்லாமல் பொண்ணு இல்லாமல், அவங்க உடவெல்லாம் ஆம்பளையாக இருக்கும், நினைப்பெல்லாம் பொண்ணாக இருக்கும். இந்த மனநிலையிலே அவங்க பிறக்கிறாங்க. இது கற்பத்திலேருந்து இப்படி பிறக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வந்ததுன்றது அது ஒரு டாபிக். ஏன் இப்படி பிறப்புகள் உண்டானதுன்றது இன்னொரு வேத பாட ஆராய்ச்சி, அதுக்கு போக வேண்டும் நம்ம. இப்போ இது பிறப்பிலேயே இப்படி பிறந்தவர்கள் உண்டு. ஆணும் இல்லாமல் பெண்ணு இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ண முடியாது, அப்படி இருந்தது. அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கல்யாணம் பண்ணிக்கப்படி குழந்தை பட்டு அந்த ஒரு கணவன் மனைவி உறவுன்றது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இருக்குது. அதனால் இவங்க அன்னகர் என்று அழைக்கப்படுகிறாங்க. இன்னொரு மனிதர்களாய் அன்னர்கள் ஆக்கப்படுறாங்க. சிலர் அன்னகர் ஆக்கப்பட்டாங்க, சிலர் வேணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜாங்கத்தில் இருப்பதற்கு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இது பண்ணி ஆண்மையை இழக்க செய்து அந்த பெண் அந்த மாடத்தில் காவலாளர்களாக இவங்களை வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது அதாவது மனிதர்களாய் அன்னர்கள் ஆக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கு. இன்னொன்று, தேவனுக்காக அன்னர்களானவர்கள் உண்டு. இது என்ன குறிக்கிறதுனா, கடவுளுக்காக இந்த உலக குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு தேவனுக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுக்கிற அந்த முடிவை பற்றி இவர்களையும் தேவன் அன்னகர்கள், இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நான் கடவுளுக்காக வாழ போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களே, அவர்களையும் இந்த வேதம் என்ன சொல்ல அன்னகர்கள் என்று அழைக்கிறது. இப்போ இதை சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்களை தான் இந்த திருமண வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர முடியும். இப்படிப்பட்ட இந்த தேவனுக்காக இந்த உறவு, ஏன்னா ஒரு ஆண் பெண் என்ற உறவுன்றது தேவன் இணைந்து வாழ்வதற்காக தேவன் படைச்சிட்டார். ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறது இயற்கையாக அவனுக்குள்ள உணர்வு உண்டாக்குறது.
ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆண் உறவை நாடுகிறது இயற்கை. அது ஒரு வாலிபெண் ஒரு பெண் மேலே வந்து பெண்ணை பார்த்தால ஒரு தனி விதமான ஈர்ப்பு உண்டாகிறது. அது தேவன் வைத்திருக்கிற ஒரு ஏற்ற துணையோடு வாழன்று வைத்திருக்கிற காரியங்கள். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கிறது. இது வந்து தவறுன்னு சொல்கிறதால அது ஒன்று உண்டாகிற ஒரு உணர்வு தான். இப்போ தேவன் வந்து ஆணும் பெண்ணும் வாழன்று உணர்வு. பெண்ணை பார்த்தாலும் ஒரு ஆணுக்கு ஒரு விதமான ஆசையும், பெண் ஆணுக்கு பார்த்தாலும் உண்டாகிறது. இந்த உறவை வெறுத்துட்டு வாழணும்னா ஒருத்தன், இது வேணாம் நான் கடவுளுக்காக வாழ போறேன்னு வரணும்னா அவன் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளனா வரம் பெற்றவனா இருக்கணும். வரம் இப்போ நான் சொல்ல வந்த காரியம் இது சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை பற்றி இல்லை. இதுலேருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்படி யாருமே செய்யாத ஒரு விஷயத்த கடவுளுக்காக தான் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு வரம் பெற்று இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட சில ஆழமான கடினமான சில சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் தெய்வனிடத்தில் சில வரத்தை பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. சில சத்தியங்கள் நம்ம எளிதாக ஏற்றுக்கொள்வோம், அதை நம்ம பிடிச்சிருக்கோம். சில சத்தியம் நம்மளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவும் கடினமாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாரம் பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுக்கிறது வேறு அனுபவம். ஆனால் சில ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷித்த காரியங்களுக்காய் தேவன் நம்மை முன்குறித்து அழைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அதுக்கு ஒரு வரம் பெற்றிருக்கணும். அதுக்கு ஆமாம். அப்போ வசனத்தை கேட்டு அதை செய்கிறதுல இது ஒரு வேற லெவல் லிஸ்ட். என்னது, அநேக காரியங்களை செய்கிறது வேற. சில காரியங்கள் மிஷினரி வாழ்க்கையில் நீங்கள் படிங்க, நீங்கள் போய் மிஷினரி வாழ்க்கையை கொஞ்சம் படித்து பாருங்கள். அவங்க வந்து எவ்வளவாய் தெய்வனுக்காக அர்ப்பணித்திருந்தால் இப்படிலாம் செஞ்சுருக்க முடியுன்றதை அது படிக்கும்போது நான் உடைக்கப்படுகிறேன். நான் செய்கிற ஊழியம் வந்து எந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 10% பண்ணுறேன்னா இவங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க எப்படி வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவங்களுடைய தன்னை இழந்து இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாங்க. நம்ம இங்கே ஒரு அன்னகர் தன்னுடைய திருமண வாழ்க்கை இழந்ததை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதற்கான மேலான காரியங்களை இவர்கள் இழந்து வந்து தெய்வனுடைய ராஜ்யத்துக்காக செயல்பட்டதை பார்க்கும் பொழுது இது வரம் பெற்றவர்கள் இவர்கள் தான். ஆமாம், காடுகளில் மணிகளில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக இறங்கி இந்த இயேசுவை நான் உங்களுக்கு எப்படியாவது சொல்லணும், மொழி தெரியாது, உங்களுக்கு பாஷை தெரியாது, யாருன்னு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சும் போய் அங்கே இறங்கி எப்படியாவது இந்த இரட்சகரை உங்களுக்கு அறிவிக்கணும், இவங்க வாழ்க்கை மாறணும்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து போகிறது தான் வரம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இதுதான் விசேஷித்தவர். இதுதான் இந்த அந்தமான் தீவுகளில் மனுஷன் போய் இறங்கினவனை வெட்டி போடணும். உடனே ஈட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஒரு வில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு விதமான காட்டுவாசிகள் வாழ்ந்துருக்கோம். இப்போ நடந்து கொண்டு இருக்குது அந்தமான் தீவுகளில். சில தீவுகளில் காட்டுவாசிகள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த காடுகளில் அதை விட்டு வெளியே வரமாட்டா, அதுக்குள்ளவே அவங்க வாழ்க்கை இருக்குது. அங்கேயே சாப்பிட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நிர்வாணமாக இருக்கிறாங்களா, ட்ரெஸ்ஸு போடுறாங்களா இல்லையா, வெளியே வராதனால அவங்க ட்ரெஸ்ஸு போட வாய்ப்பு இல்லை, துணி கிடைக்க வகையில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த காட்டுவாசிகள் மத்தியில் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் பாஷை தெரியாது, ஓகே சரி, போய் அவங்களோட கலந்து இருந்து கூட ஏதோ கொஞ்சம் கற்றுக்கணும் அப்புறம் சொல்லலாம், சரி ஓகே. ஆனால் அங்கே போனாலே மனுஷனை கொன்றுவாங்கன்னு ரொம்ப தெரியாது. அதை வந்து கவர்மெண்ட்டு தடை செய்த இடம், மனிதர்கள் போகக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கொடூரமான மனிதர்கள் வராங்க, மனுஷனை பார்த்து கொன்னுடுவாங்க அப்படின்ற தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மனிதன் ஒரு கப்பல் ஓட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை போய் கொண்டு போய் அந்த கரையில் இறக்கிட்டு வந்துடு, எப்படி ஆகலாம் இயேசுவை பற்றி இவங்களுக்கு சொல்லணும், இந்த இனம் மாறணும், இந்த இனம் ரட்சிக்கப்படணும் சொல்லி அவன் நாங்கள் இறங்கி போய் அவன் வானன்ற ஐயா இங்கே போனால் வந்து நீங்கள் உயிரோடு இருக்குது கஷ்டம், பரவாயில்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க என்னை உயிரோட விற்கிறாங்க விற்கல, நான் அவங்களுக்காக போக முடிவெடுத்துட்டேன்னு சொல்லி தான் செத்துருவேன் தெரிஞ்சும் கூட அந்த இடத்துக்கு போய் இறங்கி அவனை விட்டுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அவனை கொன்று போட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பினால் நிறைந்தவனாகவும் அர்ப்பணித்தவனாக இருந்தால் மாத்திரம்தான் பண்ண முடியும். வரம் பெற்றவர்களே இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? கடவுளுக்காக எல்லாத்தையும் துறந்து நான் வாழகிறேன்றது வாழ்க்கை, இது ஒரு வரம், இது ஒரு விசேஷித்த வரம்.
வாசிக்கலாம். சில வசனத்தை கடகன்னு வாசித்து முடிக்கிறேன். ஒன்று 2 பகுதி வாசித்து முடிச்சிட்டேன், நேரம் ஆயிடுச்சு. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், ஒருவன் என்னில் அன்பாய், நல்லா கவனிக்கணும், வசனங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். என் வசனத்தை கை கொள்ளுவான். நல்லா கவனிக்கணும். ஒருவன், நீங்கள் உண்மையாய் இந்த இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தித்தார், உங்களுக்காகவே மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தோட அன்பை புரிந்து கொண்டிருந்தால், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான். என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். என் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை நான் கை கொள்ளுவேன். இந்த கை கொள்றதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான பகுதி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். அது அந்த அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடக்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி வாழ்க்கையில், கிறிஸ்துவோட வாழ்க்கையில். அவன் வசனத்தை கை கொள்ளுவான். கை கொள்ளுவான். அதுதான் நீங்கள் அவரை நேசிக்கிறதனுடைய அதனுடைய வெளிப்பாடு. நீங்களோட நேசிக்கிற அடையாளம்னா நீங்கள் வசனத்தை இப்படி வாழ்கிறது தான் நீங்கள் அவரை நேசிக்கிறன்றது வெளிப்படுத்துகிற கிரியை. வாசிங்க அப்புறம். அவனில் பிதா அன்பாய் இருப்பார். பிதா அன்பாய் இருப்பார். பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, நாங்கள் வந்து 3 பேர் வாசிங்க, வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுவோம். இது என்ன சொல்றாரு இவரு? நாங்க யாரு நாங்க வருது? திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை, இயேசு மாத்திரமல்ல, பிதா மாத்திரமல்ல, 3 பேரும் உள்ள வந்து வாசம் பண்றாங்க ஒரு மனிதனுக்குள்ள. 3 பேரும் பலமாய் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டாருன்னா அவங்க எப்படி இருக்க முடியும்? ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். வேத வாக்கியத்தை பெற்று கொண்டவர்களே, வேத வாக்கியங்கள், கடவுளுடைய வார்த்தையை வசனத்தை பெற்று கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. ஐயா, ஒரு மனசுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஃபுல்லா பவரோட இறங்கிட்டார்னா அவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா. அவர்களும் இயேசுவை போல் ஒளி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். என்னை பின்பற்றவர்களானால் அவர்கள் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்கள். என்னை பின்பற்றவர்களானால் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பார்கள். கர்த்தர் நம்ம இருளின் ராஜ்யத்தில் பிரித்தெடுத்து ஒளியின் ராஜ்யமாகி அன்பின் ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு பிரிந்து இருக்கிறது கிறிஸ்தவ உலகம். சபை பேரு சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு டெனாமினேஷன் வச்சுக்கிட்டு, நீ வேற ரகம், நான் வேற ரகம், மூன் சத்தியம் வேற, ஏன் சத்தியம் வேற. அவர் ஒளியில் நடக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்கு